ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டே டு டே லைஃப் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அது தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு வந்து பார்க்கலாம். வேக வச்ச ஒரு ஸ்வீட் கார்ன், 2 பொட்டேட்டோ வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்தளவு நல்லா வந்து மேஷ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா சில்லி பவுடர், கரம் மசாலா, பெருங்காயத்தூள் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஜீரகத்தூள், மிளகுத்தூள், டர்மரிக் பவுடர் எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவர் வந்து எடுத்திருக்கேன். ரைஸ் ஃப்ளவர் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவு வந்து எடுத்துக்கலாம். கேஸ் ரிலேட்டடாக எந்த பொருள் எடுத்தாலுமே கண்டிப்பாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வந்து வராது. ஸோ எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே நான் ஆனியனும் கோரியண்டர் லீஃபும் ஃபைனாக சாப் பண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து க்ரீன் சில்லி கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணுறனால நான் சில்லி பவுடரோடு ஸ்டாப் பண்ணிவிட்டேன். அந்த காரம் வந்து போதுமானது. அதுக்கப்புறம் ஒரு அரை லெமன் வந்து நல்லா பொழிஞ்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட வந்து ஆட் பண்ணவே கூடாது. அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட் வந்து சேர்த்துக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சேனலில் ஸ்நாக்ஸ் வீடியோ, ரெசிபிஸ் வீடியோ நிறைய வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் வந்து சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்து உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ரவுண்ட் ஷேப்பில் தான் வந்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வந்து நம்ம தட்டிட்டு தனியாக வந்து எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் வந்து ஷேப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம போட்டு பொரிச்சு எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து பொறுமையாக பண்ணணும் அப்படின்னா தோசை தவாவில் வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3-3 வச்சு நீங்கள் வந்து 2 சைடு வந்து ப்ரௌன் கலர் வர மாதிரி நீங்கள் ரோஸ்ட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரே பேட்சில் 6 or 7 வந்து ஆட் பண்ணி நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து ஒரு குழிக்கரண்டி ஆயில் வந்து நான் சேர்த்துருக்கேன். கடாயில் தான் நான் இன்றைக்கி வந்து செய்ய போகிறேன் கட்லெட் வந்துட்டு. ஸோ எல்லாத்தையும் எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும். நல்லா சூடானதுக்கு அப்புறமா சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் வச்சதுக்கப்புறம் 2 சைடும் சிம்லேயே வச்சு பொறுமையாக வேக வச்சு வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து ஆல்ரெடி நம்ம ரெண்டுமே வந்து பாயில் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ நம்மளுக்கு வந்து அவுட் சைடு வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும், உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக வந்து இருக்கும். ஸோ பொறுமையாக வந்து 2 சைடு சிம்லேயே வச்சு வேக வச்சு வந்து எடுத்துக்கலாம். நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் வீடியோஸ், ரெசிபிஸ் வீடியோஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. இந்த டிஷ்ஷஸ், இந்த ரெசிபிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுவேன் அப்படின்றத உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். உங்களுக்கும் பிடிச்சிருந்ததான்னு. எல்லாமே வீட்டில் இருக்கிற சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ யார் வேணாலே இந்த நான் போடுற வீடியோஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நல்லாவே இருக்கும். கிட்ஸ் எல்லாம் விரும்பி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ரொம்ப நாளாயிடுச்சு நான் வந்து வீடியோஸ் வந்து போட்டு. ஜாபுக்கு போகிறனால ரொம்ப பிரேக் எடுத்துகிட்டேன். ரொம்ப லாங் பிரேக் ஆகிடுச்சு. எப்போயாவது ஒரு வீடியோ தான் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுவும் ஷார்ட்ஸ் வீடியோஸ் மட்டும்தான். இனிமேல் வந்து நிறைய வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். விளாக் வீடியோஸ் எல்லாம் நிறைய ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ தொடர்ந்து வந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி கெச்சப் கூட தான் நாங்கள் இதை வச்சு சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி எப்போ வந்து எனக்கு சமைக்கிறது வந்து தெரியும், எப்போ வந்து சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன், சேலரிலாம் வருதா அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். நம்ம போடுற வீடியோஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். தேங்க்யூ. பாய். Thank you. Bye.